நன்றி, ஏழ்வருக்கு மிகுந்த நன்றி. நான் மட்டும் தான் வந்திருக்கேன் நினைச்சீங்களா? இன்னொருத்தி புதுசா வேலைக்கு வந்திருக்கா. நாங்க 2 பேருமா சேர்ந்து திரைக்காவலுக்கு போறோம். நாங்க 2 பேர் மட்டும் போகல, நாங்க 2 பேரும் போய் வள்ளியம்மாவை பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு துணையா நாங்க எல்லாம் திரைக்காவலுக்கு போறோம். தோழிமார்கள், தோழியர்கள், ஏன் அதுல அதை சேர்க்கிறீங்க? தோழியர்கள் போறோம். இப்ப ரொம்ப வாங்க, நான் போய் இப்ப அவளை அழைச்சிட்டு வரேன். நாங்க எல்லாருமா சேர்ந்து திரைக்காவல் எங்களுக்கு துணைக்கு வாங்க. அழகு உங்களை விட ராத்திரி நீரத்து பூஜையில் ஏன் உதவுற உன் வேலையை நீ காக்க ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? எனக்கு தெரியும். தேங்க்யூ, ஐ லவ் யூ மச்சான். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சரி விடு, ஏமாறணும் தலையெழுத்து, அதை மாத்த யாரால முடியும்? ஆண்டையும் கொடுத்த சொத்து அழுக்குறேன். நீ என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? அப்படிலாம் பார்க்காத, நம்பி ஏமாந்துருவேன். ஒன்று 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு. எஸ், ஐ எம் ஃபாரின் கேர்ள். எதிர்பார்க்கிறாங்கல்ல. எங்க இருந்து வந்திருக்கு? மை கண்ட்ரி. சொல்லுங்க. எஸ், மை கண்ட்ரி. பச்சை துண்டு மச்சான், மை கண்ட்ரி கேக்குது. எனக்கு தமிழ் குஞ்சு குஞ்சு தான் தெரியும். தமிழ் குஞ்சு குஞ்சு தான் தெரியும். கொஞ்சம் 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 தெரியும். கொஞ்சம் கொஞ்சம். என் நாடு இந்த நாடு இல்லை. வேற எங்க இருந்து வந்திருக்கு? நான் வெளிநாடு, ஃபாரின். என்ன ஒரு ஃபாரின்னா எந்த கண்ட்ரி? எந்த கண்ட்ரின்னு கேக்குறீங்க? கீழவளவுல இருந்து வந்திருக்கு. கீழவளவு கண்ட்ரி. ஊரு எதுல வந்தாங்க இந்த பையன்? கீழவளவுல இருந்து ஏரோப்ளேன்ல வந்தேன். எங்க நிக்குது போது? பின்னாடி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எருமமாடா? ஏரோப்ளேன் தான், தண்ணியை போட்டு மேய்க்கும். அதுவும் அப்படிதான் இருக்குமா? எஸ். ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா சொல்லுங்க. ஓப்பனா. மை நேம் இஸ், என் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. மை நேம் இஸ் சுனிதா.
சுனிதாவா? Yes. எங்க பேர் என்ன தெரியுமா? உங்க பேரு என்ன? சுனில் ராஜன். ஹே சுனில். ஏ சுமி. சுனியா. சுமிதா. சுருக்குரு. சுருக்குரு. ஓகே ஓகே ஓகே. மை ஃபாதர் இஸ் நேம். எங்க அப்பா பேரு என்ன தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. வெதர் பண்ணி. வெதர் பண்ணியா? நல்லா இருக்கும். சூப்பர். லக்கேஜ் கேக்குறாங்க, தூக்கிட்டு ஏற முடியல. எலோட கல்ல மாதிரி இருக்கா? மை மதர் நேம். அதுவும் பெரும் மஞ்ச புஞ்சாய். மஞ்ச புஞ்சையா? எஸ். என்னடி இது வித்தியாசமா இருக்கு? அம்மா பேரு மஞ்ச புஞ்சாய். சரி. அக்கா பேரு என்ன? அக்கா பேரு கருப்பு புஞ்சாய். சிஸ்டர் வாவ், தேங்க் யூ. மை பிரதர் நேம். பிரதர் நேம். வெதர் நேமா? பிரதர் நேம். பிரதரா? அவன் பேரு என்ன தெரியுமா? அவன் பேரு முகர புஞ்சாய். இது என்ன கிரக புஞ்சா இருக்கு எனக்கு. வாவ். அது யார் தெரியுமா? அது வந்து கிரக புஞ்சை என் மாமா பேரு. என்ன பெரிய வெண்ணா புஞ்சா இருக்கு. வென புஞ்சை எங்க அத்தை பேரு. கடு புஞ்சா தூக்கிட்டு இருக்காத. கடுப்பு புஞ்சை எங்க சித்தப்பா பேரு. மானங்கட்ட புஞ்சை. மானங்கட்ட புஞ்சை என் சித்தி பேரு. என்னடா அது? மை ஃபேமிலியே புஞ்சை ஃபேமிலி. குடும்பமே இப்படிதானா? என் பெரியமா பேரு என்ன தெரியுமா? முகர புஞ்சை. மூஞ்சி புஞ்சை. மூஞ்சி புஞ்சை கிடையாது, முகர புஞ்சை. எஸ் எஸ். என் தாத்தா பேரு என்ன தெரியுமா? அந்த ஆளு பேரு கேன புஞ்சை. கிறுக்கு புஞ்சை தானே பேச. கிறுக்கு புஞ்சை என் பாட்டி பேரு. தாய் மாமா யார் தெரியுமா? யாரு? அந்த ஆளு லூசு புஞ்சை. கிறுக்கு புஞ்சை குடும்பமா இருக்கும். மை ஃபேமிலி புஞ்சை ஃபேமிலி. சிரிப்பா பாரு. ஏண்டி குடும்பமே புஞ்சை ஃபேமிலிங்கறியே? எஸ். உங்க குடும்பத்துக்கு சாங் எது இருக்கா? ஏய் வச்சிருக்கேன்ல. யாரா வச்சிருக்க? இந்த சாங்ஸ் எப்படி தெரியுமா? யாராவது எங்க குடும்பத்துல காணா போயிட்டாங்கன்னா இந்த சாங்ஸ் தான் பாடுவோம். என்ன சாங்ஸ் குடும்ப? அந்த சாங்ஸ் பாடினோம்னா ஃபேமிலி சாங்ஸ் பாடு. எஸ். காணா போனவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அப்படி என்ன பாட்டு வச்சிருக்கீங்க? ஒருவேளை என் தாத்தா கேன புஞ்சை காணா போயிட்டாருன்னு வையும். சாங்ஸ் வச்சிருக்கோம். என்னது? யார் பாடுவா? நான் தான் பாடுவேன். எப்படி கண்டுபிடிக்கணும் இல்லையா? புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு. ஏண்டி கேன புஞ்சை உண்டு. பாட்டுலயும் புஞ்சைதான் வருமா உங்களுக்கு? பேருதான் புஞ்சைன்னா பாட்டும் புஞ்சைதான் வருமா? காணா போனது புஞ்சை தானே. ஐ எம் சாரி. என் ஃபேமிலியில ஒரு எங்க வரலாறு இருக்கும். எனக்கு வரலாறு என்ன அப்படி வரலாறு? உலகத்துல வரலாறு உங்க குடும்பத்துக்கு? என் வரலாறு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். தண்ணி வருமா? எஸ். என்ன ஆனந்த கண்ணீர் வரும்? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரி. ரெண்டு பேரும் லவ். ரெண்டு பேரும் லவ். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமையா இருக்கணும் லவ் பண்ணாங்க. எங்க அப்பா ஃபாரின் வெளிநாடு. சரி. அவர் இந்த வெளிநாடுனா எந்த நாடு? எந்த நாடு? கீழே உழவு. சரி ஓம்பாதைக்க வர்றேன். நாடாவே இருக்கட்டும். ஆமா. அப்புறம் எங்க அம்மா இருக்கே அது எந்த நாடு? அது பக்கத்துல கிராமம். கிராமம்? ஜப்பான். ஜப்பான் கிராமம் கீழே நாடா? ரெண்டு பேரும் லவ் பண்ணி கொஞ்சம் குடும்பம் சொல்லும்போது தெரியுது எனக்கு. எங்க அப்பா வெதர் பண்ணியும் எங்க அம்மா மஞ்சள் புஞ்சையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி நேரா எங்க தாத்தா கேன புஞ்ச காலில் போய் விழுக. எதுல விழுக? கால்ல விழுக. எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணுவீங்க? ஆமா. உடனே மாமா இருக்கானே லூசு புஞ்ச அருவா எடுத்து வெட்ட வந்துட்டான். எங்க அம்மாவே ஐயா இந்த பையனை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு எங்க அப்பாவே. அந்த நேரத்துல என் பாட்டி கிறுக்கு புஞ்சை காலை காப்பாத்தலைன்னா இன்னைக்கு அந்த விஷயமே நடந்திருக்கா. என்னது? அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு சாந்தி முகூர்த்தம் முடிச்சு. சாந்தி முகூர்த்தமா? சாந்தி முகூர்த்தம் முடிச்சு முதல் இரவு. எஸ். ஃபர்ஸ்ட் நைட் அடிச்சு அப்படி இப்படின்னு 3 months நான் வெளியே வந்துட்டேன். 3 மாசத்துலயேவா? எஸ். ஒரு மாசம் பிறந்தவளா நீ? நோ நோ. ஐ அம் 10 months. அந்த அளவுக்கு உங்க அம்மா காதல் அப்பா காதல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஸ்ட்ராங்கா செலுத்திருக்காரு. ஆமா. சரி காதல் தான் இப்படி குழந்தைய பிறந்துருச்சு. சரி. வளர்க்கணும் இல்லையா? வளர்க்கணும். எங்க அப்பா என்ன எல்லாம் வித்து கித்து அதை பண்ணி இதை பண்ணி ஒன்னையும் பண்ணாரா? பெரிய படிப்பு படிக்க வச்சுட்டாரு. என்ன பெரிய படிப்பு? அப்படி ஃபாரின்லயே பெரிய படிப்பு. நான் அப்படி என்ன உங்க நாட்டுல பெரிய படிப்பு? எஸ். எங்க அப்பா பெரிய படிப்பு படிக்க வைக்க அவரு நாட்டுல உள்ள நிலம்பலம் எல்லாம் வித்து எரும மாட்டெல்லாம் வித்து. எரும மாட்டை வித்தா? இந்த எரும மாட்டை படிக்க வச்சாரு. அந்த மாணவத்தை நம்மள படிக்க வச்சிருக்காரு. அவர் வித்து வித்து படிக்க வச்சு அவர் பேரை நான் காப்பாத்தி மிகப்பெரிய படிப்பு பாஸ் ஆயிட்டேன். நல்ல விஷயம் தானே. ஆமா. எத்தனாவது தெரியுமா? என்ன படிச்ச? அப்படி என்ன தெரியுமா படிச்சேன்? 1வது பாஸ் பண்ணிருக்கேன். முகரைய பாரு. இது பெரிய படிப்பு உங்க நாட்டுல. ஏய் ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் பண்ணிக்கிற வெக்கம் இல்லாம இப்ப உள்ள காலகட்டத்துல இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. ஆமா. அதுல எல்லாம் பிள்ளைங்க ப்ரீகேஜி யூகேஜி தாண்டறதுக்கே பெரிய கும்பா இருக்கு. 1வது படிக்கிறதுக்குள்ள எல்லாரும் நடுரோட்டுக்கு வந்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு பீஸ் வாங்குது. ஆமா. அதனாலதான்
அவங்க ஒண்ணு போயிட்டு வந்து உட்காரணும் அதுக்காக தானே பேச இல்லைன்னா நான் ஏனே பேச ஆமா ஆமா அடுத்த தங்கச்சி வாங்கம்மா வாங்க வணக்கம். அதாவது டாக்டர்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? என்ன? எவ்வளவு செலவானும் பரவாயில்ல பேஷண்ட்டை காப்பாத்துங்கன்னு சொல்லக்கூடாது. சரி. வக்கீல்ட்டையும் அதே தான் சொல்லக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கேஸை காப்பாத்திருங்க. எங்களுக்கு எப்படியா அந்த ஜெயிச்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி எங்க கிட்ட சொல்லக்கூடாது என்ன தெரியுமா? என்ன? நாடகத்தை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லக்கூடாது. சொன்னா போதும். எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஆமா நீங்க வந்துட்டீங்க. அவளுக்கு வந்துட்டோம். அம்மா கூடும். அம்மா அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் முடிக்க கூடாது. அம்மா வாங்கம்மா. நாட்டு மக்கள் குறை கூடுறாங்களா? நம்ம பிள்ளைங்களா வேலை வெட்டி பாக்குது. நம்ம தலைவர் பிள்ளை மட்டும் என்ன திரைக்காவலுக்கு போகதா? அது மட்டும் என்ன செல்ல பிள்ளையான்னு நாங்க அம்மா நாட்டு மக்கள் வந்து அப்பாவை குறை கூடாம இருக்கணும்னா நீங்க திரைக்காவலுக்கு போகணும். உங்களுக்கு துணையா நாங்க வரணும். சரி அப்படின்னு அப்பா கட்டளை. நாங்க என்ன நானு நான் என்ற ஒருமை நாங்க என்ன பண்பு இன்னொரு வந்திருக்கீங்க. 2 பேர் வந்திருக்கோம். வர்றா பாருங்க மாடி கொண்டு போவ வணக்கம். எப்படி சொல்லுவாங்க? அப்பா வந்தாருமா என்ன சொன்னார்? காவலுக்கு போக சொல்லி. சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ புதுசா வந்திருக்கியா? உன்னை பார்த்தா இந்த நாட்டு புள்ள மாதிரியே தெரியலடி. பாருங்க பாருங்க. என்ன எந்த நாடு? ஆமா கீழே வளம். கீழே வளவா? ஆமா மணியா. அது எப்படி நீ வந்த? எப்படி நீ வந்தீங்க? ஆமா மணி ஆச்சுங்கிறாரு பேச்சு வர மாட்டேன். யாரு? முடிச்சிடுமா? ஆமா முடிச்சிடுமா? ஒரு விஷயம் முடிங்கன்னு சொல்லி நம்ம நின்னோம்னு வச்சுங்க, அதை விட ஒரு அசிங்கமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அல்லலோ சொல்லலோ அல்லலம் சாலலமே அல்லலோ அல்லலோ அல்லலம் சாலலமே அல்லலோ எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை யாருக்கு இருந்தாலும் மாறி கூட்டம் ஆளுக்கு ஒரு புறம் வந்து முருகன் தேவ முனிவர் அப்பா சொல்றாரு. கண்டிப்பா மதிப்பு குறைவர்கள் வந்தால் அழைத்து வாருங்கள் ஆசை அப்படி ஆகட்டும். ஹலோ ஹலோ
கொடுங்க